ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான வேத அறிவு கிடையாது, வேத கொள்கைகள் கிடையாது, சீர்திருத்தவாதத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. இவங்க எல்லாம் வேதத்தை மூடுறவங்க, வேதத்தை மறைக்கிறவங்க. இந்த ரோமன் கத்தோலிசிசம் செஞ்சான் தெரியுமா? சீர்திருத்த காலத்துக்கு முன்னால் 1000 வருஷம் வேதத்தை படிக்க விடலை. இன்றைக்கி கையில் வேதத்தை கொடுத்துட்டு பிசாசு என்ன செஞ்சுட்டான், இந்த கூட்ட மக்கள் வச்சுட்டு உங்களை வேதத்தை படிக்க விடாமல் கண்ணை மூடிக்கிட்டு உங்களை உணர்ச்சியை தூண்டிக்கிட்டு கொட்டடிச்சா தான் நீ ஆடுவே, கொட்டடிச்சா தான் உனக்கு உசிரே வரும், இல்லாட்டி வராது. இதுதான் ரட்சிப்புன்னு சொல்லி கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் இதை தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இதை இறையியல் பகுதியில் இறையியல் ரீதியாக இவங்க சொல்லலை. இவங்க இறையியல் ரீதியாக நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் சரியான முறையில் புரிஞ்சுக்கொள்ளும். இது 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 என்னென்ன பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கு இந்த பெண்டகாஸ்டலிசம் இல்லாட்டி இந்த கரிஸ்மேட்டிக்ஸ் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த கரிஸ்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு சிலர் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. இதில் நல்ல விசுவாசிகள் கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு சரியான வேத புரிதல் இல்லை. ஆனால் சரியான வேத புரிதல் இல்லாத மக்களுக்கு தவறாக போதிக்கிறவங்களுக்கு தான் இது ஒரு கட்டாயம் அழுத்தமான ஒரு விஷயமாக செய்தியாக இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே இவங்க என்ன சொல்லலை அப்படின்னு சொன்னால் சுவிசேஷத்தினுடைய போதுமான தன்மையை அவர்கள் சொல்லவில்லை. ஒரு மனுஷனை ரட்சிக்கும் அப்படின்னா சுவிசேஷம் மட்டும்தான் ரட்சிக்கும். மறுபிறப்பினுடைய வல்லமையை குறித்து சொல்லலை, வேதாகமத்தினுடைய அதிகாரத்தை சொல்லலை, வேதாகமத்தினுடைய போதுமான தன்மையை சொல்லலை, வேதம் முடிவானதுங்கிறத சொல்லலை. அவங்க இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் பரிகார பலி உயிர்த்தெழுதலை சரியாக புரிந்து கொள்ளலை. வேதாகமத்திற்கு முரணான மனமாற்றத்தை குறித்து போதிச்சிட்டு இருக்கிறாங்க. ரட்சிப்பில் வேத அடிப்படையிலான சரியான உறுதியை கொண்டிருக்கவில்லை. அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா வேதபூர்வமான ஆராதனையை விட்டுட்டு அனுபவ ரீதியான ஆராதனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் சாட்சியற்ற வாழ்வு. இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தினுடைய மகத்துவத்தையும் சொல்லாமல் இருக்கிறார்கள். இதுதான் இந்த இயக்கம் இன்னைக்கு நம்ம சமூகத்தை பாதித்து கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பற்றி, பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானத்தை குறித்து வேதபூர்வமான வரலாற்று ரீதியான காரியங்களை அவங்க சரியாக புரிஞ்சு கொள்ளலை. ஆகவே தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இவ்வளவு இழிவான ஒரு கிறிஸ்தவம், இன்றைக்கி வேதத்துக்கு எதிரான ஒரு கிறிஸ்தவம், வேதத்தை போதிக்காத ஒரு கிறிஸ்தவம், ஜனங்கள் பாவத்தை குறித்து உணர்த்தாத ஒரு கிறிஸ்தவம், ஜனங்கள் மரிச்சா நரகத்துக்கு போயிடுவாங்கிறத அந்த தேவ கோபத்தை குறித்து சொல்லாத ஒரு காரியம். ரட்சிப்பில் பிதாவான கடவுள் குமாரனாகிய கிறிஸ்துவை தண்டிச்சு எனக்கு பதிலாக சிலுவையில் மரிச்சிருக்கிறாருங்கிறத மறைக்கிற ஒரு கூட்டம்.